ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரங்கிக்காயில் பிஞ்சு அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அது பொரிஞ்சோன்னா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பரங்கி பிஞ்சையும் போட்டு உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அன்னைக்கு நான் இது செஞ்சிகிட்ருக்கிறப்பயே இது செஞ்சுட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இவங்க ஆட்டு ஈரல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இது ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த பரங்கிக்காய் வெந்தோடனே தேவையான அளவு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிஞ்சை மாங்காய் ஸ்வீட் பச்சடி செய்கிற மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும். ஆட்டு ஈரல் குழம்புக்கு தேங்காய் கைப்பிடி 2 கைப்பிடி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டாலே இது இருக்கும். வெங்காயம் தக்காளிலலாம் தண்ணி வர்றதுனால இந்த பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்கும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கல்பாசியும் பிரிஞ்சி இலையும் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூட போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கழுவி வச்சுருந்த ஆட்டு ஈரலையும் போட்டு அது கூடவே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்ததையும் அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நான் புளி போட்டு பழகிட்டேன். அதனால் புளியும் போட்டிருந்தேன். நான் புளிக்கு பதில் தயிர் போட்டுக்கலாம். அது ரெண்டுமே பிடிக்கலன்னா நார்மலாகவே நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இந்த அரைச்சி வைக்கிறப்ப ஈரல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஈரல் செய்கிறப்ப குழம்பா வச்சிட்டேன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். தவிர சைடெலாம் ரொம்ப செய்ய மாட்டேன். கொஞ்சம் 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதமும் வச்சுட்டேன், தயிரும் இருந்தது, குழம்பும் ரெடியாகி வந்துருச்சு. நான் செமி திக்கு கிரேவியாக வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய மிளகுத்தூள் போட்டு கொதிக்க வச்சு நம்ம இறக்குனோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈரல் பிடிக்காதவங்க கூடயும் இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இது சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அன்றைக்கி இறக்கியாச்சு. அன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.